நிறைய பேருக்கு இந்த ஆட்டோலேட்டோட ரெஸ்பான்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட பிஹேவியர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு UI எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் எத்தனை ரீசைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட், ஹக் அண்ட் ஃபில் கண்டெய்னர் 3 தான் இருக்குது. அண்ட் இந்த 3 வந்து 2 டிரெக்ஷன்லையுமே இருக்குது. ஹாரிசான்டல் டிரெக்ஷன்லையுமே இருக்குது, வெர்டிக்கல் டிரெக்ஷன்லையுமே இருக்குது. நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஆட்டோலேட் ஃப்ரேம், இதுக்குள்ளே ஒரு கான்டென்ட் இருக்குது, ரைட்? இந்த கான்டென்ட்டுக்கும் ரீசைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இந்த மெயின் ஃப்ரேம் ஆட்டோலேட் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுக்கும் ரீசைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆட்டோலேட் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற கான்டென்ட்டோட இமேஜ் வந்து நான் ஃபிக்ஸ்னு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதை ரீசைஸ் பண்ணுறேன்னா அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும், அதே சைஸில் தான் இருக்கும் அந்த கண்டென்ட், அது மாறவே மாறாது. அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹாரிசான்டலாக ஃபிக்ஸ்டுன்னு வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்து போகிறேன்னா அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே வந்துடுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபிக்ஸ்ட். எனக்கு வந்து இதுதான் சைஸ், இதுக்கு தாண்டி வெளியே போகக்கூடாது, இது தாண்டி குறையவும் கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். வேறு விஷயங்களுக்கும் ஃபிக்ஸ்ட் யூஸ் ஆகும், அதை நான் வரும்போது சொல்கிறேன். பட் இதுதான் கான்செப்ட். ஃபிக்ஸ்ட்னா இந்த சைஸ் தாண்டி போகக்கூடாது, அவ்வளோதான். இது நீங்கள் வந்து எப்படிலாம் வச்சுக்கலாம்னா, வெறும் நீங்கள் ஹாரிசான்டல் வச்சுட்டு வெர்டிக்கல் நீங்கள் ஹக்குன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஹக்குன்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஜஸ்ட் மெயின் ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு டிரெக்ஷனை மாற்றிக்கோங்க, கீழே மட்டும் ஹக் ஆகிடும். இதுதான் ஹக் ப்ராப்பர்ட்டி. ஹக் என்ன பண்ணணும்னா, உள்ளே வந்து நீங்கள் ஏதாச்சும் கான்டென்ட் தூக்கி போகிறீங்கன்னா அந்த கான்டென்ட் சைஸ்க்கு இந்த ஃப்ரேம் ஹக் ஆகிடும். அதுதான் ஹக் கண்டென்ட்ஸ். நான் இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ இந்த இமேஜை தூக்கி நான் அது உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க, அது ஹக் ஆகிடும். ரீசைஸ் பண்ணாலும் அந்த சைஸ்க்கு அப்படியே வந்துடும். அண்ட் தட்ஸ் வாட் ஹக் கண்டென்ட் இஸ். ஹக் கண்டென்ட்னா இந்த ஃப்ரேம் உள்ளே இருக்கிற கான்டென்ட் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு இந்த ஃப்ரேம் மாறிடும். அதுதான் ஹக் கண்டென்ட்ஸ். நீங்கள் உள்ளே எது தூக்கி போட்டாலும் அதை வந்து ஹக் பண்ணிக்கும் அந்த ஃப்ரேம். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள். இது வந்து நீங்கள் ஹக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல் ஏதோ நீங்கள் ஹக்குன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன் நான். அந்த டெக்ஸ்ட்டு போக போக அது அப்படியே ஹக் ஆகிட்டே போகும். இந்த ஃப்ரேமுக்கு வந்து நான் பேடிங் 16 தான் வச்சுருக்கேன். ஆனால் அதை சுற்றி கண்டெய்னர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த கண்டென்ட் பேடிங்கை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சைஸுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த மெயின் ஃப்ரேம் வந்து இந்த கண்டென்ட் சைஸுக்கு நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஹக் கண்டென்ட்ஸ்னு கொடுக்கணும். இந்த மெயின் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ஹக்குன்னு கொடுத்து விடுங்க. ஹக்குன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு இந்த ஃப்ரேம் மாறிடும். அண்ட் ப்ளஸ் நீங்கள் இதுக்குள்ளே எதை தூக்கி போட்டாலும் ஹக் ஆகிட்டே போகும். அண்ட் அதுதான் ஹக் கண்டென்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபில் கண்டெய்னர் பார்க்கலாம். இப்போ இது ஃபிக்ஸ்டுன்னு இருக்கா. இப்போ வந்து நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. இதுவே நீங்கள் ஃபில் கண்டெய்னர் கொடுத்து பாருங்களேன். இது வந்து நீங்கள் ஹாரிசான்டலாகவும் ஃபில் கண்டெய்னர் கொடுங்க, வெர்டிக்கலாகவும் ஃபில் கண்டெய்னர் கொடுங்க, இந்த எல்லா இமேஜஸ்க்கும். இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் எவ்வளோ பெருசாக போகுதோ அவ்வளோ பெருசுக்கும் இந்த உள்ளே இருக்கிற கான்டென்ட்ஸ் அதை ஃபில் பண்ணிகிட்டே வரும். இப்போ நான் அதை ரீசைஸ் பண்ணேன்னா அந்த சைஸுக்கு அப்படியே ஃபில் ஆகிட்டே வருது பாருங்கள் அந்த இமேஜ். அதுதான் ஃபில் கண்டெய்னர். இது இன்னொரு விதத்தில் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் வெளியே இருக்க கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்கு நான் வந்து 48 வந்து பேடிங் கொடுத்துருக்கேன் எல்லா சைடுமே. ஆனால் இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா பேடிங்க்கு இந்த சைடு எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு வந்து இந்த கார்டு இருக்க வெளியே இருக்க மெயின் ஃப்ரேம் அந்த சைஸுக்கு உள்ளே இருக்க கான்டென்ட்ஸ் ஃபில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃபில் கண்டெய்னர் கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கண்டெய்னர் கொடுங்க. பேடிங் என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். சேம் கோஸ் ஃபார் திஸ் ஒன். அதே மாதிரி ஃபில் கண்டெய்னர் கொடுத்திங்கன்னா அது ஃபில் ஆகிடும். அதே மாதிரி ஃபார் திஸ் ஒன். இங்கேயும் அதுதான், இதுதான் கண்டென்ட். ஆனால் என்னோடய கண்டெய்னர் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. இந்த கண்டெய்னர் சைஸுக்கு உள்ளே இருக்க கான்டென்ட் ஃபில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கண்டெய்னர்னு கொடுங்க. ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் கொடுத்திங்கன்னா ரெண்டு சைஸுக்கும் அது வந்து ஃபில் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து ஹாரிசான்டலாக ஓகே, வெர்டிக்கலாக வந்து எனக்கு ஹக் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபிக்ஸ்டு இருக்கா ஹக்குன்னு கொடுத்துக்கோங்க, ஹக் ஆகிடும், அவ்வளோதான். சரி, ஹக்குக்கும் ஃபில் கண்டெய்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், உள்ளே இருக்கிற கான்டென்ட் சைஸுக்கு வெளியே இருக்கிற ஃப்ரேம் ரீசைஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஹக் யூஸ் பண்ணணும். எனக்கு வெளியே இருக்கிற ஃப்ரேம் சைஸுக்கு உள்ளே இருக்கிற கான்டென்ட் மாறணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃபில் கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த மெயின் ஃப்ரேம் இந்த கான்டென்ட் சைஸுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து மெயின் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹக்குன்னு கொடுங்க, ஹக் ஆகிடும். போத் டிரெக்ஷன், வெர்டிக்கலாகவும் சரி ஹாரிசான்டலாகவும் சரி. இல்லை எனக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து இந்த ஃப்ரேம் சைஸுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கண்டெய்னர் கொடுங்க,
அந்த கண்டெய்னர் சைஸுக்கு இந்த கண்டென்ட் ஃபில் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஹக் ஃபிக்ஸ் அதுக்கப்புறமா ஃபில் கண்டென்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கார்டு டிசைன் பண்ணுவோம். இந்த கான்டென்ட்ஸ்லாம் நம்ம ஒரு கார்டாக மாற்றணும்னா நம்ம வந்து இதை நெஸ்டட் காம்பவுண்டாக மாற்றணும். உங்களுக்கு அப்படி சப்போஸ் நெஸ்டட் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு தெரியலனா நான் ஆட்டோ லேயர் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஒரு ஆட்டோ லேயர் ஃப்ரேம்குள்ளே மல்டிபிள் ஆட்டோ லேயர் ஃப்ரேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம நெஸ்டட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போது நம்ம இந்த 2 இது இருக்கா, இதை நம்ம வந்து ஆட்டோ லேயர் கொடுப்போம். அதே மாதிரி இந்த ஐகான் அண்ட் இந்த லிங்க், அதே மாதிரி இந்த கான்டென்ட்டும் இந்த அந்த நம்பரும் ஆட்டோ லே அவுட்டு, அண்ட் தென் இது 2 ஒரு ஆட்டோ லே அவுட், கடைசி இது ஒரு ஆட்டோ லே அவுட் கொடுத்தாச்சா. இப்போ வந்து இந்த 3த்தையும் நம்ம வந்து ஒரு ஆட்டோ லே ஃப்ரேம் போடணும். அண்ட் இது எல்லாத்தையுமே ஒரு ஆட்டோ லே ஃப்ரேம் போடணும். இப்போ வந்து இந்த ஃப்ரேமையும் இந்த இமேஜையும் ஒரு ஆட்டோ லே பண்ணிவிடுங்க. இப்போது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ லே அவுட். இப்போ இந்த மெயின் ஃப்ரேம் இருக்கா, இதுக்கு நம்ம வந்து பேடிங் கொடுக்கலாம். எல்லாமே நம்ம 16 வச்சுக்கலாம். கொடுத்தாச்சா. இப்போ இந்த ஃப்ரேமுக்கு ஃபில் ஆட் பண்ணுங்கள். தென் கார்னர் ரேடியஸ். இப்போ நம்ம வந்து இதை ஆட்டோ லேட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ரெஸ்பான்சிவாக எப்படி மாற்றுறதுன்றதா இப்போ கொஸ்டின். அதை எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை ஃபில்லுன்னு கொடுத்தீங்கன்னா இது எப்படி மாறுது பார்த்தீங்களா. அது அப்படி மாறக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இதை மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கண்டெய்னர்னு கொடுப்போம். அண்ட் இது ஒரு ஆட்டோ லேட்டில் இதோட இதுவும் நீங்கள் ஃபில் கண்டெய்னர்னு கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் இதை ஃபில் கண்டெய்னர்னு கொடுத்து பாருங்கள். கரெக்டாக ஃபில் ஆச்சா. அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே எல்லா கான்டென்ட்ஸுக்குமே நீங்கள் ஃபில் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ரீசைஸ் ஆகும். இந்த இமேஜ் ஃபிக்ஸாக தான் இருக்கணும், பிகாஸ் இது ரீசைஸ் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடும்ல. ஸோ இது ஃபிக்ஸ்டே இருக்கட்டும். அப்புறம் இது 2 ஹக்னே இருக்குது, தட்ஸ் ஃபைன். இந்த பட்டன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்கணும். இது ஏன் இப்படி போகுது பார்த்தீங்களா. இதோட அலைன்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ சென்டர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஹக் ஆகுதா. இது இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட், இதுக்குள்ளே கூட நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு 3 ஆட்டோ லேட்டாக இருக்கா. ஸோ இது நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆட்டோ லேட்டாக கொடுங்க. ஆட்டோ லேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு லேயர்ஸ் பேனலில் போயிட்டு இந்த கனெக்டிங் பீப்புள் இருக்கா அந்த டெக்ஸ்ட்டு கீழே வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஆர் நீங்கள் இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அது ஹக் ஆகிடும். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹக் கண்டென்ட்ஸ்னு கொடுக்கலாம், ஆர் ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கெங்கே ஹக் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே ஃபிக்ஸ்ட் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே ஃபில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் இந்த கார்டு ஏற்கனவே ஒரு வீடியோ டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஆட்டோ லேட் யூஸ் பண்ணி இந்த ஆட்டோ லேட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க கைஸ். இப்போ கார்டுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு கைஸ். இப்போது ஆட்டோ லேட் எப்படி இதில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இது 2த்துக்கும் ஆட்டோ லேட் போட்டுருங்க. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேட்னு கொடுங்க. அப்புறமா இதுக்கு ஒரு ஆட்டோ லேட் கொடுங்க. அண்ட் தென் இந்த ப்ரைஸ் அண்ட் இந்த பட்டன் வச்சு மொத்தமாக நீங்கள் அலைன் கூட பண்ண தேவை கைஸ். மொத்தமாக செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆட்டோ லேட் கொடுங்க, அதுவே அலைன் ஆகிக்கும். இங்கே வந்து நம்ம 16 வச்சுக்கலாம். பக்காவாக அரேஞ்ச் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து அந்த கார்டுக்கான இமேஜை நம்ம இப்படி போடுவோம். ஏதாச்சும் நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ளாஷ்லேருந்து. ஓகே கைஸ், இந்த கார்டுக்கு இமேஜும் போட்டாச்சு. இப்போ இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேட் கொடுங்க. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கூட இந்த இமேஜ் அலைன் ஆகலை. அதுக்கு நீங்கள் என்ன தேவை பண்ணணும், இது கிளிக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ்டுன்னு இருக்கா இந்த ஹைட்டு, அது இங்கே ஃபில் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகிடும். அண்ட் தென் இதுக்கு வந்து நம்ம ஒரு 12 ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 எலமெண்ட்டுக்கு இருக்கிற ஸ்பேஸிங்க நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ லேட் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 24 வச்சுக்கலாம். வச்சுட்ட பிறகு இதுக்கு வந்து நம்ம பேடிங் ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் கலர் ஃபில் பண்ணுங்கள், தட்ஸ் இட். இப்போ இதுக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுங்க. கார்ட்ஸ் வந்து நம்ம ஆட்டோ லேட் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இது எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆட்டோ லேட் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆட்டோ லேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து இந்த ஹக்குன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் கண்டெய்னர் மாற்றுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் உள்ளேயும் நம்ம எலமெண்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதுலேயும் நீங்கள் வந்து ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்கணும். ஹைட் ஹாக்னே இருக்கட்டும், பட் வித்து நீங்கள் வந்து ஃபில் கண்டெய்னர்னே கொடுங்க. இதுவும் ஃபில் கண்டெய்னர்னு கொடுங்க. இப்போ இந்த பட்டனை பாருங்களேன், ஃபில் கண்டெய்னர் கொடுக்கும்போது என்ன மாதிரி ஆகும்னு. இந்த பட்டன் பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த ப்ளூ டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல,
அதுதான் அதோட கண்டெய்னர். அது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் அந்த பட்டன். இந்த இமேஜ் இருக்குல்ல, நம்ம வந்து ஹைட் ஃபில்லுன்னு கொடுத்துருந்தோம்ல, இப்போ நீங்கள் ஃபிக்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டண்டான பார்ட். இதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வித்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வித் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா, ஒரு லெவலுக்கு மேலே இந்த காம்பனெண்ட்லாம் வந்து ரெஸ்பான்சிவாக பிஹேவ் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வித் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கு மேலே போகாது. இது வந்து மேக்ஸிமம் வித், இது வந்து மினிமம் வித். கரெக்டாக ஸ்னாப் ஆகிடும். அதுவே நீங்கள் அதை போய் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இது வந்து மினிமம். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம்க்கு தள்ளுவோம். இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு தான் நீங்கள் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வித் கொடுப்பீங்க. அது நீங்கள் எங்கே கொடுக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே கொடுக்கணும் நீங்கள் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வித் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போது இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரேப் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணி பாருங்கள். அந்த மினிமம் சைஸ் வந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக கீழே போய்டும். கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப் ஆச்சு பார்த்தீங்களா? அதுதாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட் பண்ண தெரிஞ்சுக்கணுன்னா ஆட்டோவில் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக சென்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பேடிங் செக் பண்ணால் கூட இங்கே ஸ்னாப் ஆகுது பார்த்தீங்களா? பேடிங் 16 தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகிருக்காது. இப்படி தான் கைஸ் நீங்கள் ரெஸ்பான்சிவாக ஒரு கார்டு டிசைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ், ஃபிக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறது, ஹக் அண்ட் ஃபில் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ரீசைசிங் ப்ராப்பர்ட்டிஸில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இந்த ஃபைலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அதுக்கு நிறைய காம்பனன்ட்ஸும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எப்படி நீங்கள் ரீசைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க கைஸ். நான் வேறு ஏதாச்சும் டாபிக் பேசணும்னு வச்சுன்னா ஜஸ்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். டெஃபினெட்லி மேக் வீடியோ பாரு. உங்களுக்கு ஒரு ஹோல் வெப்சைட்டை எப்படி இந்த ரீசைசிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்டோ லேஅவுட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வச்சு ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். Cheers, enjoy.